ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான கொழுக்கட்டையை 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் இது. கடாயில் சேர்த்துட்டு வறுக்கும்போது மாவில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா மாவு சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும். வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வெல்லத்தை கரைச்சி எடுக்கணும். அதுக்கு கடாயில் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். கல்மண் தூசி இருக்கும். இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டினோம்னா வெல்லத்தில் இருக்க கல்மண் தூசி எல்லாம் வந்துடும். கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு வெள்ளையல் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கணும். வெள்ளையலுக்கு பதிலாக கருப்பேல் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காயை சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். தேங்காயை துருவிட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூட நெய்யில் வறுத்துக்கங்க. இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். பிடி கொழுக்கட்டைக்கு தேங்காயும் எள்ளும் மட்டும்தான் நான் சேர்த்து செய்கிறேன். விருப்பப்பட்டால் பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த வெள்ளை தண்ணியை கடாயில் சேர்த்துக்கணும். இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். வெல்லத்தை கரைக்கும் போது 1/2 கப் அளவு சேர்த்துருந்தோம். இப்போ 1 கப் அளவு சேர்த்துருக்கோம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். கை ஃப்ளேமில் வச்சு கிண்டினோம்னா தண்ணி சீக்கிரமாகவே வற்றிடும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுறணும். தண்ணியை கொதிய வச்சுட்டு மாவை இந்த மாதிரி கிண்டிட்டு கொழுக்கட்டை செய்யும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். மாவை நல்லா இந்த மாதிரி கிண்டினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டியாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நெய் சேர்க்கும்போது கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப ஒட்டாமல் வரும். வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கணும். சேர்த்துருக்க தேங்காயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுறணும். இந்த மாதிரி கிண்டினதுக்கு அப்புறமா மிதமான சூடு வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். இந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்துடும். மாவு கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ
அதுக்கு தகுந்த மாதிரி மாவை கையில் அள்ளி உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பிடிச்சோம்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் பிடி கொழுக்கட்டையாக செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். உருண்டையாக கூட கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் பிடிச்சதுக்கு அப்புறமா வேக வச்சுக்கணும். இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நம்ம பிடிச்சு வச்சுருக்க பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையுமே தட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் தட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிய வச்சுருக்கேன். கொழுக்கட்டை தட்டை உள்ளெடுத்து வச்சிடணும். மூடி போட்டு 10லிருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான பிடி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.